வீரம் சேர்ப்பது தாய்முலை பாலடா, பாரதி சொல்லிட்டான். ஆனால் புரிஞ்சுக்கணும், வீரம் சேர்ப்பது ஆசிரியரின் வார்த்தைகள். ஆசிரியருடைய வார்த்தைகளில் தான் அத்தனை வீரமும் இருக்கு. ஒரு 2ஆம் உலகப் போரை பற்றி மிக அழகான ஒரு படம் நீங்கள்லாம் பார்த்துருக்க கூட மாட்டீங்க, இப்போ தேடி போனால் கிடைக்கும். இதெல்லாம் மஸ்ட் சீன் ஒரு லிஸ்ட்டு போடுவோம் இல்லையா, பார்த்தே ஆக வேண்டும் அப்படின்னு. 2ஆம் உலகப் போரில் முசோலினி ஒரு கிராமத்தை அடித்து நொறுக்கி வீழ்த்தணும்னு ஆசைப்படும் போது அவருடைய உளவாளிகள் வந்து சொல்கிறாங்க, அந்த கிராமத்தை எங்களால் வீழ்த்தவே முடியல. இப்போ கேட்குறாரு, எத்தனை பேர் இருப்பாங்க? என்ன ஒரு 60-80 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். தலைவன் யார்? ரொம்ப இளைஞன் வீரனா? இல்லை, ஒரு 65 வயசு இருக்கும், வயோதிகர் தான். அவர் பின்னால் இவங்க அத்தனை பேரும் போகிறாங்க. நம்மளால் அவங்கள வீழ்த்த முடியல. ஆமாம், வீழ்த்த முடியல. எத்தனை தடவை போனாலும் திரும்பி வராங்க. அடுத்தது முசோலினி ஒரு கேள்வி கேட்பாரு, வாட் இஸ் ஹீ? என்ன, யாரா இருக்கார் அவர்? அந்த உளவாளி சொல்வார், ஹீ இஸ் a டீச்சர். பதில் சொன்ன அடுத்த நிமிஷம் முசோலினி சொல்வார், then he is a dangerous man. ஐயோ அபாயகரமானவன். ஆசிரியனா? ஐயோ அபாயகரமானவன். அலெக்சாண்டர் உருவாகணுமா, நெப்போலியன் உருவாகணுமா, அண்ணல் காந்தி உருவாகணுமா, அன்னை தெரசா உருவாகணுமா, யார் உருவாகணும்னாலும் வைத்தியரை பார்க்காம வாழ்க்கை போகும், காவல்துறை அதிகாரியை பார்க்காம வாழ்க்கை போகும், வழக்குரைஞரை பார்க்காமல் வாழ்க்கை போகும், ஆசிரியரை பார்க்காவிட்டால் வாழ்க்கை போய்விடும். நீங்க போய் நிற்கணும். அப்போ நீங்க யார்? யூ ஆர் தி சென்டினல் ஆஃப் தி சொசைட்டி. நீங்க தான் சமுதாயம் என்னும் அந்த மிக பிரம்மாண்டமான அரண்மனையின் வாயில் காப்பவனாக நிற்கணும். உங்களுக்கு தெரியாம அங்க வேற எதுவும் உள்ள போகக்கூடாது. உங்க பார்வையை தாண்டி எதுவும் உள்ளுக்குள்ள போகக்கூடாதுன்னா போகக்கூடாதுன்னு அர்த்தம். உள்ள அனுமதிக்க மாட்டோம்னு அர்த்தம். இலங்கை நாங்க போயிருந்த போது முதல் முறை போயிட்டு வெளியில வரும்போது நாங்க சொன்னது, ஐயோ டீச்சர்ஸ் எல்லாம் இவ்வளோ லோ வோல்டேஜா இருக்காங்களே, டீச்சர்ஸ் இவ்வளவு பலவீனமா இருக்காங்களே. சமுதாயத்துல ஊரே பலவீனமா இருந்தாலும் ஒத்த மனுஷனை பார்த்து அடுத்த நிமிஷம் உத்வேகம் வரணுமே. அடுத்த முறை 2018 நாங்கள் அங்கே போனபோது ஆசிரியர்களை மட்டும்தான் பார்த்தோம். மீண்டும் மீண்டும் ஆசிரியர்களை பார்த்தோம். தளர்ந்து போக உங்களுக்கு உரிமை கிடையாது. தளர்ந்த சமுதாயத்தை தூக்கி நிறுத்த வேண்டியவங்க நீங்க, தோள் கொடுக்க வேண்டியவங்க நீங்க. எரியாத விளக்க கையில் எடுத்துக்கிட்டு எப்படிமா இன்னொரு விளக்கை ஏற்ற முடியும்? உங்களுக்குள்ள அந்த சுடர் இல்லைன்னா. லாசா ராமாமிர்தம்ங்கிற தமிழினுடைய முதுபெரும் படைப்பாளர் சொல்வார், நெருப்புன்னு எழுதுனா புகை வரணும் அப்படின்னு. ஆசிரியர் நெருப்புன்னு சொன்னா சுடணுமா? ஆசிரியர் வகுப்புல நெருப்புன்னு வார்த்தை சொன்ன அப்படிங்கணும் குழந்தைங்க. அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள அந்த ஆவேசம் இல்லைன்னா, சக்தி இல்லைன்னா குழந்தைங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. குழந்தைங்களை தயவு செஞ்சு குறை சொல்லாதீங்க. இப்ப இருக்கிற குழந்தைங்களை டேக்கிள் பண்ண முடியாது, அவங்களை கையாள முடியாது, எதுவுமே சொல்லாதீங்க. அப்பட்டமான போய், அபாண்டமான போய். எல்லா காலத்திலும் குழந்தைங்களா மட்டும்தான் இருக்காங்க. குழந்தைங்க அளவுக்கு இறங்கி போய் பாடம் எடுக்கிறதுங்கிறது அதை விட கேவலமான போய். குழந்தைங்க அளவுக்கு உயர்ந்து போய் பாடம் எடுக்கணும். அந்த மாதிரி மனசு வேற யாருக்கும் கிடையாது. யாருக்கு என்ன கவலை? ஒரு குட் மார்னிங் சொல்லணும்னு யாருக்கு என்ன கவலைமா? யோசிச்சு பாருங்க. ரோட்ல போகும்போது இன்றைய காலை பொழுது நல்ல பொழுதாக இருக்கட்டும், யாராவது ஒரு நபர் உங்ககிட்ட ஒரு வார்த்தை, இருக்கக்கூடிய எல்லா வேதனையும் எல்லா வலியும் காணாம போயிடும். வகுப்புக்குள்ள காலை வச்ச அடுத்த நிமிஷம் என்ன மாயம் தெரியாது, என்ன மந்திரம் தெரியாது, அத்தனை கண்குள்ள நம்ம நிமிந்து பார்த்து குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொன்னா அடுத்த நிமிஷம் கவலைகள் எல்லாம் கரைஞ்சு போயிடும். அவ்வளவே தான். கூடு விட்டு கூடு பாஞ்சிரும். அடுத்த 1 மணி நேரத்துக்கு நமக்கு என்ன இருக்கு எங்க இருக்கு எதுவுமே தெரியாது. கையும் காலும் தலையும் அவ்வளோ வலியாக இருக்கும், நோவாக இருக்கும், ஒன்றும் தெரியாது. மருந்து இந்த குழந்தைங்க தான். அண்ணாந்து பார்த்து எனக்கு என்ன கொடுக்க போறேன். திரைப்படங்கள்ல வரக்கூடிய குழந்தைகளையும் கல்லூரிகளையும் வச்சு தயவு செஞ்சு குழந்தைங்களை தப்பா எடை போடாதீங்க. எனக்கு அப்படி குழந்தைங்க இருந்திருக்காங்க. சட்ட பட்டன் கூட போடாம வரும் வகுப்புல. 10 பட்டனை கழட்டி விட்டுட்டு உட்காந்துருக்கும். ஏன்னா அது திரைப்படத்துல அப்படிதான் கதாநாயகனை பார்த்துருக்கு. கல்லூரிக்கு போனோன்னா இப்படிதான் உட்காந்துருக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லணும். நாம தான் சொல்லணும். நம்ம பின்னால நமக்கு ஒரு பேர் வைப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, சுரட்டி விடுவாங்க. எல்லாத்தையும் தாண்டி இதெல்லாம் தாங்கக்கூடிய தைரியம் இருந்தால் மட்டும் ஆசிரியராக இருக்கணும், இல்லைன்னா இறங்கி போயிடும். அவ்வளோதான். அதுதான் பெருங்கருணை. சொல்லணும், கண்ணு பார்த்து சொல்லணும். சட்டை பட்டன் போடுப்பா, போடாது இப்படியே உட்காந்துருக்கும். பட்டன் போடுமா. கிளாஸில் பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க இல்லையா, எனக்கே கூச்சமாக இருக்கு, சட்டை பட்டன் போடுக்கணும் சொல்லுங்க, கண்ணு பார்த்து சொல்லுங்க. வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வராங்க, நீ சட்டையே இல்லாமல் சுற்றிட்டு இருக்க, வீட்டுக்கு வாயில் காப்பில் அந்த மணி அடித்து அடுத்த நிமிஷம் அம்மா என்ன சொல்லுவாங்க, வீட்டுக்கு யாரோ வராங்க சட்டையை போடு அப்படிம்பாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் சட்டை போடுமா. வகுப்புனா வகுப்பு மாதிரி இருக்கணும் இல்லையா. குரல்ல காழ்ப்போ கசப்போ வன்மமோ எதுவும் இல்லை. இந்த குழந்தைக்கு தெரியல.
ஒரு நோயாளி கிட்ட ஒரு மருத்துவருக்கு கோபம் வரலாமா சொல்லுங்க? அதுக்காக நோயாளி மேல மிகப்பெரிய அன்பு வரலாமா? நோயை தீக்கணுங்கிற பொறுப்பு மட்டும்தான் இருக்கணும். நோயாளி மேல அன்பும் கிடையாது, நோயாளி மேல வெறுப்பும் கிடையாது. அந்த நோயிலிருந்து அவங்கள காப்பாற்றணும். அறியாமைங்கிற நோயிலிருந்து இந்த குழந்தைய காப்பாற்றக்கூடிய வைத்தியன் நான். எனக்கு இந்த குழந்தை மேல காழ்ப்பு இல்லை, கசப்பு இல்லை, எதுவும் இல்லை. குழந்தையோடைய அறியாமையை நகர்த்தணும், அவ்வளவே தான். ஐயோ என்ன கிளாஸ் எடுக்கிறீங்க மிஸ்? கிளாஸ் எடுக்கணும்ப்பா. சினிமாலாம் கிளாஸே எடுக்க மாட்டாங்க மேம். அப்போ சொல்லணும், சினிமாவில் மட்டும்தான் அப்படி ஒரு வகுப்பு வரும், வகுப்பே எடுக்காத ஒரு வகுப்பு வரும். நாங்கள் எங்கே வகுப்பு எடுப்போம், பரீட்சை இருக்கும், வா போலாம் வா. ஊடகங்களும் திரைப்படங்களும் குழந்தைங்கள நிறைய தடம்பொருளை வச்சிருக்கு. அதுக்காகத்தானே நீங்கள் வந்திருக்கீங்க. அதனால தானே வந்த உடனே நான் ஒரு வாய்தா எடுத்தேன், ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுத்தேன் தெரியுமா? இன்னும் மாணவிகளாகவே உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் விட்டுவிடுங்கள். என்னைக்கு இந்த கேம்பஸ்க்குள்ள டீச்சர் அப்படிங்கிற ட்ரெயினியா உள்ள வந்தேனோ, வெளியில போகும்போது ஐ ஷுட் நாட் கோ அவுட் அஸ் அ டீச்சர் ட்ரெயினி, ஐ ஷுட் கோ அவுட் அஸ் அ டீச்சர். ஐ ஷுட் நாட் கோ அவுட் அஸ் அ டீச்சர் ட்ரெயினி. 4 வருடம் இருந்து ஒரு ஹவுஸ் சர்ஜன்சியை முடிச்சு 5 வருஷத்துக்கு அப்புறம் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வெளியில போகக்கூடாது, டாக்டராக வெளியில போகணும். 4 வருஷம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸை வச்சுட்டு இந்தியா என்ன பண்ணும்? இன்ஜினியர்ஸ் வேணுமே இந்தியாவுக்கு. அப்போ அந்த 4 வருடமும் பரிணாம வளர்ச்சி, 2 வருடமும் பரிணாம வளர்ச்சி, பரிதாப வளர்ச்சியாக மாறக்கூடாது. சாதாரண ஒரு கிராஜுவேட்டா உள்ள வந்திருக்கீங்க, செதுக்கி 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 இங்க செதுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா உளிய கையில நீங்க எடுத்துக்கோங்க, சுத்தியலை கையில நீங்க எடுத்துக்கோங்க, உங்களை நீங்களே செதுக்கிக்கோங்க. ஆசிரியர் ஆகக்கூடிய எந்த தகுதி எல்லாம் எனக்கு வேணுமோ அதை வச்சுக்கிட்டு, எதெல்லாம் என்னை ஆசிரியர் ஆக்காதோ அது அத்தனையும் செதுக்கி செதுக்கி வெளியில போகும்போது ஆசிரியருங்கிற சிலையா நீங்க வெளியில போகணும். உங்ககிட்ட இல்லாததை நீங்க எடுத்தே ஆகணும். ஒவ்வொரு நாளும் வந்து சேர்ந்து அன்னைக்கு இருக்கிற உங்களுக்கும் இன்னைக்கு இருக்கிற உங்களுக்கும் வித்தியாசமே இல்லை அப்படின்னு சொன்னா ஆசிரியராக தகுதி இல்லை. அம்மா நீங்கெல்லாம் படிக்கிறதுக்காக ஒரு புத்தகம், 2-3 புத்தகம் நான் சொல்லிட்டு போறேன், உங்க லைப்ரரியில் இருக்கணும். எங்க கல்லூரியில் அதுதான், இந்த டிஸ்கவர் த டீச்சர். அதுதான் கல்லூரியில் புத்தக விழா நடத்தும் பொழுதெல்லாம் நான் அந்த புத்தகத்தை வாங்குவேன். 5 ரூபாயா இருந்து 10 ரூபாயாகி 20 ஆகி 25 ரூபாய். நான் 16 ரிட்டையர் ஆகும்போது ஆயிஷான்னு ஒரு புத்தகம், ஆயிஷா நடராஜன் எழுதின புத்தகம். யாரா படிச்சிருக்கீங்களாடா? அப்போ என் பொன்னாடை எங்கூடியே தான் வருமா? என் பொன்னாடை ஏதாவது ஒரு தோளுக்கு போகும்னு பார்த்தேனே. சரி, இப்போ 25லேருந்து 30 ரூபாய் இருக்கும். அதை எழுதின நபரே ஆயிஷா நடராஜன், அவருக்கு பேர். யாருடையது இந்த வகுப்பறை அப்படிங்கிற அவர் அடுத்த புத்தகம். வகுப்பறை மாணவர்களுக்கு சொந்தம். சரியா? இந்த ஆயிஷா சின்ன குழந்தை, நீங்கள் பார்ப்பீங்க அப்படி ஒரு குழந்தைய, ஒரு 8ஆம் வகுப்போ 9ஆம் வகுப்போ படிக்கக்கூடிய சாதாரண குழந்தை. 10 பேர் நடுவில் உட்காந்து ஆள் அடையாளமே தெரியாமல் கரைஞ்சு காணாமல் போயிடுவா. திரையுலக நட்சத்திரங்கள் மாதிரியெல்லாம் தோற்றப்பொலிவோடலாம் இருக்காது. என்ன காரணம் தெரியுமா? ஆர்டினரினஸ் இஸ் தி எக்ஸ்ட்ராடினரினஸ்ன்னு புரிஞ்சுக்கோங்க. சாதாரணமாக இருப்பது தான் அசாதாரணம்னு புரிஞ்சுக்கோங்க. வேறுபட்டு இருக்கணும்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு நடுவில் இயல்பாக இருக்கிறவன் தான்ப்பா வேறுபட்டவன். அந்த ஒரு குழந்தை ஒரு மதிய நேரம், அந்த ஆசிரியர் 5-6 வருடங்களாக பௌதிகம் எடுத்துட்டு இருக்காங்க 9ஆம் வகுப்புக்கு. அவங்களுக்கே சலிச்சு போச்சு. பள்ளி விடுதியினுடைய காப்பாளராக வேற இருக்காங்க. திருமணமானதுக்கப்புறம் வேற எங்கேயாவது போயிடலாம். கண்ணை மூடிட்டு பாடம் எடுப்பாங்க. ஒரு குழந்தை கூட எழுந்திரிச்சு கேள்வி கேட்க போறதில்லை. கேள்வியே கேட்காத குழந்தைங்க இருக்கக்கூடிய வகுப்பு கிடைச்ச ஆசிரியர் போல சபிக்கப்பட்ட ஆசிரியர் யாருமே கிடையாது. பார்க்கறதுக்கு வர மாதிரி இருக்கும், ஆனால் பெரிய சாபம் அது. நம்ம படிக்கவே மாட்டோமே, யாரும் கேள்வியே கேட்க போறது இல்லையே. அந்த ஆசிரியர் சாதாரணமாக வகுப்புக்கு போய் அன்றைக்கி என்ன எடுத்துகிட்டு இருப்பாங்கன்னா காந்தம் பற்றி எடுத்துகிட்டு இருப்பாங்க. காந்தம் பற்றி எடுக்கும்போது சொல்லியாச்சு, இதுதான் 6 வருஷமாக சிலபஸும் மாறல. அவங்க அதையே உருப்போட்டு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பண்ணும்போது அவங்களுடைய கனவுகள் வேறு, ஆசிரியர் ஆனதுக்கப்புறம் கனவுகள் எல்லாம் மாறி போனது வேறு. அப்படியே போர்டில் எப்பவும் போல் மெக்கானிக்கல். அதுவும் மதிய நேரம் பாதி குழந்தைங்க அறத்தூக்கத்தில் இருக்கும். ஒரு குழந்தை எழுந்திரிச்சு அவங்கள மிஸ் அப்படின்ன உடனே அவள் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அவளை பாவாடையை பிடிச்சி எடுத்து உட்கார் அப்படிம்பாங்க. என்ன வாந்தி வருதா? இதுதான் அவங்களுடைய கேள்வியாக இருக்கும். நம்ம எல்லாம் அப்படி தானே கேட்போம். ஒரு குழந்தை எழுந்திரிச்சுன்னு மிஸ்னாலே என்ன வாந்தி வருதா? போ, இல்லைங்க மிஸ், சந்தேகம், அவ்வளோதான். அதிர்ந்து போகிற டீச்சர் என்ன அப்படின்னு கேட்ட உடனே ஆசிரியர் சொல்கிறாங்க, எதிர் துருவங்கள் எப்படி இருக்கும்? ஒன்றை ஈர்க்கும். ஒரே போன்ற துருவங்கள் ரிப்பெல், லைக் போல்ஸ் ரிப்பெல், அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட், ஆப்போசிட் போல்ஸ். இதை சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த ஆசிரியர். இப்போ அந்த குழந்தை எழுந்திரிச்சு கேட்குறா, அந்த ஒரு மேக்னெட், அந்த பார் மேக்னெட்னு சொல்லக்கூடிய அந்த காந்தம் 2ஆக உடஞ்சா என்ன ஆகும்? 2ஆக உடஞ்சா இங்கே 2 துருவம், அங்கே 2 துருவம்.
எல்லாரும் அந்த ஆசிரியர் சொன்ன உடனே எல்லாம் கைத்தட்டி சிரிக்கிறதுக்கு ஒரு 10 குழந்தைங்க இருக்கும் இல்லையா, அந்த ஆசிரியருடைய சறுக்கல் குழிகள், அந்த குழிகள் எல்லாம் கைத்தட்டி சிரித்த உடனே இந்த ஆசிரியருக்கு ரொம்ப பெருமை. அந்த குழந்தைய மடக்கிட்டாங்களாம். ஒரு 13 வயசு குழந்தைய ஒரு 25-28 வயசு ஆசிரியர் மடக்கினோன்னு ஒரு கர்வமாக ஒரு புன்னகை. குழந்தை அது இல்லை மிஸ் அப்படின்னு. பின்ன என்ன? குழந்தை ரொம்ப அழகாக சொல்வா, இது மறுபடியும் துண்டாக உடச்சி 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 2 துருவங்களும் ஒற்றை புள்ளியில் வந்து நிற்கிற மாதிரி பண்ணிங்கன்னா எது எதிர்க்கும் எது ஈர்க்கும்னு தெரியணும் மிஸ். அவ்வளோதான். டீச்சருக்கு இதுவரைக்கும் இப்படி ஒரு குழந்தை கிடைக்கல. நான் அதில் தமிழில் கொடுத்துருக்கேன், உனக்குள்ள ஆசிரியரை கண்டறி அப்படின்னு. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆசிரியரை கண்டறிவதற்கு யார் உதவுவாங்க தெரியுமா? உங்களுடைய மாணவர்கள் உதவுவாங்க. ஐயோ, இப்படி ஒரு குழந்தை கிடைக்கிறதுக்காகத்தானே இத்தனை வருஷம் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வெளியில் வராங்க. வெளியில் வந்த உடனே அந்த குழந்தை துரத்திட்டு வருது. நல்ல காலத்துக்கு பெல் அடிச்சாச்சு, டீச்சர் பதில் சொல்ல வேண்டாம். அப்பாடா, அடுத்த நாள் ஒன்றா அந்த பொண்ணு வராது, இல்லைன்னா நாம் வர மாட்டோம், இல்லை அந்த நேரம் வேறு யாராவது வந்து ஃபங்க்ஷன் போயிடும். அவ்வளோதான். குழந்தை கூடவே ஓடி வரா, பதில் சொல்லுங்க மிஸ், மிஸ் பதில் சொல்லுங்க மிஸ், மிஸ் பதில் சொல்லுங்க மிஸ், எனக்கு அடுத்த வகுப்பு இருக்குது. காரிடார் பூரா ஓடி வரா, கையில் ஒரு புத்தகம், அங்கே இருக்கக்கூடிய ஒரு நூலகத்துலேருந்து அந்த புத்தகம் எடுத்திருக்கா. அதை பிரித்து காமிக்கிறா. எல்லாம் இங்கிலீஷில் இருக்குது. கோடு 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 கோடாக போட்டு வச்சு கேள்வி போட்டுகிட்டே வந்திருக்கா. இதில் புரியலை மிஸ், எனக்கு இது புரியலை. அடுத்தது அவளே சொல்கிறா, 2 காந்தங்களை கொண்டு வந்து 2 துருவங்களும் ஒற்றை புள்ளியில் வந்து நிற்கிற மாதிரி இருந்தால், ஒருவேளை சூரியனை சுற்றி தங்களுடைய பாதையை விட்டு விலகாமல் கிரகங்கள் எல்லாம் போகிறது இந்த ஈர்ப்பு சக்தியினால் தானோ? எதிர்ப்பும் ஈர்ப்பும் ஒன்றாக ஒரு புள்ளியில் வந்ததோ அதுதான் இந்த ஆர்பிட்டாக இருக்குமா மேம்? மிஸ் அதுவா மிஸ்? டீச்சர் இது வரைக்கும் யோசிச்சு கூட பார்த்ததில்லை, நாம் யாரையும் யோசிச்சு கூட பார்த்ததில்லை. அப்போ ஆசிரியர் எங்கிருந்து இந்த புக்கு? லோக்கல் லைப்ரரியிலேருந்து எடுத்தேன். இது புரியவே இல்லை மிஸ், நீங்கள் தமிழில் எழுதலாம் தானே? அதுக்கெல்லாம் யாருக்கு நேரம்? குழந்தை மறுபடியும் கேட்குறா. உங்களுக்கு தெரியும், விஞ்ஞானம் தெரியும், ஆங்கிலமும் தெரியும், நீங்கள் தமிழில் எழுதலாம். அன்னைக்கு தொடங்குறாங்க அந்த டீச்சர். எத்தனை கேள்வி கேட்குறா. விடுதி வாசலில் வந்து உட்காந்துக்கிட்டு அவங்ககிட்ட கேள்வி. அவங்ககிட்ட ஒரு தோல் பை இருக்கும். அந்த தோல் பைக்குள்ளே ஒரு தெர்மாமீட்டர் வச்சிருப்பா, ஒரு பேரோமீட்டர் வச்சிருப்பா, என்னெல்லாம் அவங்களுடைய ரசாயன கூடத்தில் இருக்குமோ அதெல்லாம் இருக்கும், ஒரு பேட்டரி இருக்கும், என்னெல்லாமோ வச்சுட்டுப்பா. மொபைல் லெபார்ட்ரி அவகிட்ட. ஆசிரியர்கிட்ட கேட்பா, உடம்புக்கு போடுறதுக்கும் ஒரு சோப்பு தான், அழுக்கு போகிறதுக்கு, துணிக்கு போடுறதுக்கும் சோப்பு தான், அழுக்கு போகிறதுக்கு, இது ரெண்டும் ஏன் 2 விதமாக வித்தியாசமாக இருக்குது? அவங்க நினைப்பாங்க, எப்படி உன் தலைக்குள்ளேருந்து இப்படி கேள்விகள் வருது? கேள்வி 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 கேள்வி. ஆனால் ஸ்டாஃப் ரூமுக்கு போய் உட்காந்தா எல்லா டீச்சர்களும் திட்டுவாங்க. இன்னைக்கு ஒரு சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கோங்க, எந்த காரணம் கொண்டும் ஸ்டாஃப் ரூமில் குழந்தைங்களை பற்றி கேவலமாக பேசுறது இல்லைன்னு சத்தியப்பிரமாணம் எடுங்க. நம்ம எல்லாருக்கும் பொழுதுபோக்கு அதுதான். அரைச்சு 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 நம்மளை கேள்வி கேட்குற குழந்தைய நமக்கு பிடிக்காது. ஸ்டாஃப் ரூம்னா என்ன? எல்லா குழந்தைங்களையும் பற்றி கேவலமாக பேசுகிற இடம். எல்லாரும் உட்காந்து பேசுவாங்க. அந்த ஆயிஷா இருக்கால, ஒரு நாளைக்கு தலைமை ஆசிரியருடைய அறை வெளியில் போய் நிற்கும்போது பார்த்தா அவன் நின்றுட்டுருப்பான். காலில் பூரா அடியாக இருக்கும். ஒன்றும் இல்லை, 11ஆம் வகுப்பு மாணவிகளுக்கெல்லாம் கணக்கு எழுதி கொடுத்துருப்பா, கணக்கு போட்டு கொடுத்துருப்பா. இன்னொரு சரித்திர ஆசிரியர் அடிச்சிருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அசோகர் கலிங்கப்போர் முடிந்தவுடன் அவரை பௌத்த மதத்துக்கு மாற்றி அந்த துறவியனுடைய பெயர் மிஸ் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம யாரும் யோசிச்சது இல்லைம்மா. நமக்கு சரித்திரம்னா என்ன? மேட்ச் த ஃபாலோயிங், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மட்டும்தானே. அதற்கு மேலே சரித்திரம் படித்தது இல்லையே நம்ம. அந்த குழந்தை சொல்லுவோம், உபகுப்தர்னு பேர் இருக்கு. ஓ, பதில் தெரிஞ்சுட்டே எனக்கு தெரியுமான்னு பார்க்கறதுக்காக கேட்குறியா? அடி. அந்த குழந்தையுடைய சித்தி வந்திருப்பாங்க, தலையில் அந்த பர்தாலாம் போட்டுட்டு. இந்த ஆயிஷாவுடைய அப்பாவும் அம்மாவும் சின்னதாக இருக்கும்போதே ஒரு விபத்தில் இறந்து போயிட்டாங்க. ஒரு 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்க வச்சுட்டேன்னா தாட்டிடுவேன். ஆனால் தினம் தினம் இவளால் பிரச்சனை. ஆனால் இந்த ஆசிரியருக்கு அவ்வளோ பிடிக்கும். அவங்களுடைய ஒரு நோட்டை வச்சுட்டு போய் அதில் பிரித்து பார்த்தா ரத்தத்தால் எழுதியிருப்பா, என் தாயார் இல்லை, எனக்கு இந்த ஆசிரியர் என் தாயார் மாதிரி அன்பு காமிக்கிறாங்க அப்படின்னு. ஒரு நாளைக்கு ஸ்கூலில் நம்மெல்லாம் பார்க்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் டே, மதிய நேரம், குழந்தைங்கள்லாம் காலையிலே வந்துருமே. ஆசிரியர் உட்காந்துருக்கும்போது ஒரு பையன் ஓடி வந்து சொல்லுவான், மிஸ் 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 ஆயிஷா கெமிஸ்ட்ரி லேபுக்கு அந்த பக்கம் தரை சாஞ்சபடி படுத்துட்ருக்கா. ஓடுவாங்க. போய் பார்த்தா குற்றுயிரும் குலையுருமா இருக்கும் குழந்தை. பக்கத்தில் ஒரு ஜார், அதுக்குள்ளே தலை கீழே உயிரே இல்லாமல் ஒரு தவளை மிதந்துட்டுருக்கும். அரை போதையில் அந்த குழந்தை இருக்கும். சொல்லும், மிஸ் மிஸ் நீங்கள் எப்படி எத்தனால் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தீங்க இல்லையா, மயக்க மருந்து எப்படி பண்ணுறது வகுப்பில் அப்படின்னு சொன்னீங்க தானே. நான் லேபிலேருந்து எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட தான் சிரிஞ்சு ஊசி இருக்கேன், இந்த தவளைக்கு போட்டேன். இப்போ எத்தனை ஸ்கேலால் அடித்தாலும் இதுக்கு வலிக்காது, எனக்கும் போட்டுட்ருக்கேன், நீ எந்த டீச்சர் அடித்தாலும் வலிக்காது. குழந்தைய எடுத்துகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்குள்ளே குழந்தை இறந்து போயிடும். மீறி போனால் 25 பக்கம். நம்மளுடைய இந்த ஐயோ பாவத்துக்காக எழுதப்பட்டது அல்ல அது. ப்ளீஸ், இதில் கதாநாயகன் தேம்பி அழும்போது அரை இருட்டில் கண்ணை தொடச்சிக்கிட்டு படம் சூப்பர்னு வர மாதிரி அல்ல இது. இது இன்னும் ஆழமாக உள்ள போகணும்.
வெளியில் வரும்போது அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஆசிரியர் சொல்லுவாங்க, இனி எல்லாரும் தைரியமாக கிளாஸுக்கு போங்க, உங்களை கேள்வி கேட்க ஒருத்தி கிடையாது இல்லை, உங்களை தான் யாரும் கேள்வி கேட்க போகிறது இல்லையே, ஆனந்தமாக வகுப்புக்கு போகலாம், தயார் பண்ணாமையே போகலாம், யார் பேசினாலும் தட்டி உட்கார வச்சிடலாம், இல்லைன்னா பேப்பரில் கையை வச்சிருவேன்னு சொல்லலாம், இன்டர்னலில் பிடிச்சிருவேன்னு சொல்லலாம், என்னெல்லாம் ஒரு ஆசிரியர் சொல்லக்கூடாது அத்தனையும் சொல்லிவிட்டு சந்தோஷமாக வெளியில் வரலாம், பிரச்சனையே இல்லை. அடுத்தது அவங்க எழுதுவாங்க, இதே ஆயிஷா போன்று எத்தனை ஆயிஷாக்கள் மூத்த குழந்தையாக பிறந்து மற்ற குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக தெருவோரத்தில் கல்லுடைத்து கொண்டிருக்கிறார்களோ தெரியாது, வீட்டு மூலைகளில் பாத்திரம் தேய்த்து கொண்டிருக்கிறார்களோ தெரியாது, எத்தனை குழந்தைகள் விற்பனைக்கு ஆளாகி விற்கப்பட்டிருக்கிறார்களோ தெரியாது. ஆனால் என் ஆயிஷாவிற்காக புத்தகங்களை எல்லாம் தமிழில் கொண்டு போக போகிறேன். அவ்வளோதான், சின்ன புத்தகமா, வருஷம் என் குழந்தைங்களுக்கு 30 புக்கு 40 புக்கு வந்து கொடுத்துருவேன் வாங்கி, அத்தனையும் உட்காந்து படிக்கும். அதில் ஏதாவது ஒன்று டீச்சர் ஆனால் இனிமேல் இந்த மாதிரி ஆயிஷாக்கள் குறை உயிரில் போகக்கூடாதுன்னு முடிவெடுப்பாங்க. நீங்கள் பார்ப்பீங்க, உங்கள் வகுப்பில் ஆயிஷாக்கள் வந்து உட்காருவாங்க. அந்த ஆயிஷாக்களை அடையாளம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு அதற்கான கண்கள் வேணும், அதற்கான கண்கள் வேணும். நான் போகிற இடமெல்லாம் சொல்கிறேன், அர்ஜுனன் மகாபாரத யுத்தத்தில் எல்லா விதமான அஸ்திரங்களும் வாங்கி வச்சு கண்ணு முன்னால் தன்னுடைய ஆசிரியர்களும் குடும்ப நண்பர்களையும் பார்த்து அடுத்த நிமிஷம் தோளில் இருக்கக்கூடிய காண்டிபம் கீழே விழ, இனிமேல் நான் இதற்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கண்ணில் நீர் தழும்ப கைகள் இதாக கையறு நிலையில் மண்டியிட்டு உட்கார்ந்த பொழுது அவன் முன்னால் நின்ற அவ்வளோ அடிக்கும் தலைக்கும் விஸ்வரூபம் எடுத்து நின்ற ஒரு தெய்வத்தை அவனுக்கு காண முடிந்தது. அந்தரங்கமாக போய் தெய்வம் காட்சி தரவில்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. அத்தனை பேர் இருக்கக்கூடிய போர்க்களத்தில் தான் தெய்வம் நிமிர்ந்து நின்று காட்சி கட்டுது. ஆனால் அந்த காட்சியை அர்ஜுனன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிந்ததே தவிர அங்கே நின்ற எந்த ஆச்சாரியர்கள் கண்ணுக்கும் தெரியல, போர் வீரர்கள் கண்ணுக்கு தெரியல, மகாரதர்கள் கண்ணுக்கு தெரியல, சித்தப்பா பெரியப்பா யார் கண்ணுக்கும் தெரியல, அர்ஜுனன் கண்ணுக்கு தான் தெரிஞ்சது. வேணா திருதராஷ்டிரன் கண்ணுக்கு தெரியறதுக்காக அங்கே சஞ்சய் என்ன ஒருத்தனுக்கும் கிடைச்சது. அந்த கண்களுக்கு என்ன பேர் தெரியுமா? திவ்ய நேத்திரம், இறைத்தன்மை வாய்ந்த கண்கள். அந்த கண்கள் இருந்தால் மட்டும்தான் கண்ணு முன்னால் நிற்கிறது ஆண்டவன்னு அடையாளம் தெரியும், இல்லைன்னா தெரியாது. உங்களுக்கு உங்கள் வகுப்பில் உங்கள் கூட முன்னால் உட்கார்ந்துருக்கக்கூடியதில் ஒரு விஞ்ஞானி உட்கார்ந்துருக்கான்னு அடையாளம் தெரியணும்னா திவ்ய நேத்திரம் வேணும். ஒரு மிக உன்னதமான அரசியல்வாதி உட்கார்ந்துருக்கான்னா திவ்ய நேத்திரம் வேணும். இன்னொரு மதர் தெரசா கண்ணு முன்னால் உருவாயிட்டு இருக்குன்னா திவ்ய நேத்திரம் வேணும். இன்னொரு வல்லபாய் பட்டேல் இருக்காருன்னா கண் திறனும். இன்னொரு சர் சி வி ராமனை முன்னால் உட்கார்ந்துருக்க ஆசிரியர் கண்களுக்கு அந்த சக்தி இல்லைன்னா மாணவர்களை அடையாளம் காண முடியாது. அப்போ உங்களுக்குள்ள அது இல்லைன்னா உங்களுக்கு எப்படி அடையாளம் தெரியும்? உங்களுக்குள்ள ஒரு விஞ்ஞானி இல்லைன்னா, உங்களுக்குள்ள ஒரு அரசியல்வாதி இல்லைன்னா, உங்களுக்குள்ள ஒரு ஆன்மீக பெரிய தலைவர் இல்லைன்னா, உங்களுக்குள்ள இறைத்தன்மை இல்லைன்னா உங்கள் குழந்தைங்களை நீங்கள் பார்க்குற பார்வையில் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆசிரியர்களால் அடையாளம் காணப்படாமல் எத்தனை குழந்தைகளை நம்ம இழந்திருக்கோம் தெரியுமா? இந்த பொறுப்புணர்வு, இதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். இன்னைக்கு வீட்டுக்கு போய் நீங்கள் எழுதி பாருங்கள், இந்த பொறுப்பு எனக்கு இருக்கிறதா, இந்த பொறுப்பு எனக்கு இருக்கிறதான்னு பாருங்கள். இல்லைன்னா பிஎட் பண்ணிட்டு கூட பேங்க்ல வேலைக்கு போகலாம், பிஎட் பண்ணிட்டு கூட வேற எல்லா வேலைக்கும் போகலாம். பிஎட் அப்படிங்கிறது உங்களை செதுக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய பாசறை. அந்த பாசறையில எவ்வளவு தூரம் நீங்க உங்களை நீங்களே செதுக்கிக்கிறீங்க. உங்களுக்கு கொடுத்துருக்கிற சிலபஸையும் நான் கொண்டு வந்தேன். எத்தனை மாற்றங்கள், அதுவும் ஃபுல் கோர்ஸ் பாதி, ஹாஃப் கோர்ஸ் பாதிலாம் அவர் போட்டிருக்காரு. ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தாண்டா 35 வாங்கினா பாஸு. ஆசிரியருக்கு சிலபஸ் முழுவதும் இருந்தால் தான் பாஸ். நீங்கள் 35 மார்க் வாங்கி டீச்சர் ஆகிறதெல்லாம் உத்தம் கிடையாது. பல ஆசிரியர்கள் ஆசிரியர் ஆனதுக்கப்புறம் தான் சிலபஸே மொத்தமும் படிக்கிறவங்க பார்த்துருப்பீங்க. 100 அல்ல, 120 அல்ல, அட்டைக்கு அட்டை ஒரு ஆசிரியருக்கு தரோம். அது மட்டும் அல்ல, தமிழ்நாட்டில் உள்ள ஆசிரியர் கல்வியியல் கல்லூரிகளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிலபஸ் இது. பக்கத்தில் there is something called கேரளா, இந்த பக்கம் ஒரு கர்நாடகா இருக்குது, அந்த பக்கம் ஒரு ஆந்திரா இருக்குது. அவங்க போட்டிருக்கக்கூடிய சிலபஸும் என்னன்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு புரிதல் இருந்தால் உங்ககிட்ட மாட்டக்கூடிய, மறுபடியும் நான் சொல்கிற வார்த்தையை பாருங்களேன், உங்கள் கிட்ட மாட்டக்கூடிய குழந்தைங்க மாட்டாமல் மாற்றத்துக்கு ஆளாகி வெளியில் வருவாங்க. கொடுத்த சிலபஸ்லேயே 35க்கு தான் மேடம் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்காக நான் வருத்தப்படலை, உங்ககிட்ட வரக்கூடிய குழந்தைகளுக்காக வருத்தப்படுறேன். அறிவில் குள்ளர்களை வளர்க்குறதுக்கு ஆசிரியர்கள் தேவையே இல்லை. நம்ம அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம் தெரியுமா? இன்டலெக்சுவல் பிக்மீஸ்ன்னு சொல்லுவோம். இன்டலெக்சுவல் பிக்மீஸ்.
ஆனால் யாரை நம்ம வளர்க்கணும்? இன்டலெக்சுவல் ஜயன்ட்ஸ். என்ன காரணம்? மாணவன்கிட்ட தோத்து போகிற சுகம் என்னன்னு புரியணும்னா ஒவ்வொரு துரோணாச்சாரியருக்கும் ஒரு அர்ஜுனன் வேணுமா? என் மாணவன் என்னை விட உயர்ந்து நிற்கிறத பார்த்து சந்தோஷப்படக்கூடிய பெருமை எனக்கு வேணும்னா தோல்வியோட சுகம் ஆசிரியருக்கு தெரியணும். தோல்வியோட சுகம் தெரியணும். இப்போ நானும் நீங்களும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நேற்று காமிச்சேன் திருமால் முருகன் சார்கிட்ட. சார், என் குழந்தைங்க 2 பேரும் குப்வாராவில் இருக்காங்க. காஷ்மீரில் இருக்கக்கூடிய என்னுடைய குழந்தைங்க இங்கே பாருங்கள், பேரை காமிச்சிருக்கேன். என் படம், அந்த குழந்தைங்களோட படம் அனுப்பிச்சு வேறு யாருக்கும் இதை அனுப்பிடாதீங்க, இது ஹைலி சீக்ரெட்டிவ்னு சொன்ன போது எப்படிப்பட்ட குழந்தைங்கப்பா! 60 வயசில் எனக்கு அந்த பக்குவம் இல்லைம்மா. 25 வயசில் எப்படிப்பட்ட குழந்தைங்க, எப்படிப்பட்ட தாய் தகப்பன் பெற்று அனுப்பிச்சிருக்காங்க. முதுகெலும்போட தாய் தகப்பன் பெற்று அனுப்பிச்சிருக்காங்க. இரும்பாலையும் எக்காலையும் நரம்புகளை பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க அந்த குழந்தைங்க. அவங்கள பற்றி நான் பெருமையாக ஒவ்வொரு இடத்துல பேசும்போதும் அந்த குழந்தைங்க எனக்கு ஃபோன் பண்ணும்போது சொல்லுவாங்க, டே உன்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினேன்டா அப்படின்னு சொல்லும்போது சொல்லுவாங்க, ஐயோ நான் இல்லாட்டா இந்திய ராணுவம் இருக்கும், என்னை பற்றி பெருமையாக பேசாதீங்க, இந்திய ராணுவத்தை பற்றி பேசுங்க மேம், அது இல்லைன்னா இந்தியாவே இல்லைன்னு சொல்லி கொடுங்க ஆசிரியர்களுக்கு. அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் எனக்கு அவன் பேசுகிறத கேட்டால். எப்போது ஒரு தடவை ஃபோன் பண்ணுவான், மேம் நீ நல்லா இருப்படான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் மேடம். ஏன்னா ஆசிரியர் நல்லா இருப்பான் அப்படின்னு சொன்னால் சத்தியம். ஆண்டவன் முன்னால் இருந்து அர்ச்சகர் சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தியை விட 1,00,000 சக்தி ஜாஸ்தி. ஆசிரியர் நீ நல்லா வருவடா அப்படின்னு சொல்கிறதுக்கு. எந்த காரணம் கொண்டு இந்த நாக்கை வச்சு உருப்பட மாட்டேன்னு ஒரு குழந்தைய சொல்லிடாதீங்க. எந்த குழந்தை உருப்படாமல் போகும்னு தீர்மானிக்க வேண்டியது நீங்கள் அல்ல, படைச்சு அனுப்பின ஆண்டவன். இயற்கை சில சமயம் நிதானமாக பூக்கிற பூக்களை உருவாக்கும். பூக்காத பூவை இது வரைக்கும் இயற்கை கொண்டு வந்ததே கிடையாதுமா. There may be slow bloomers, but there is never no bloomer. அந்த நாக்கை வச்சு சாபங்கள் செலுத்தக்கூடாது. கண்டிப்பு இருக்கணும், கசப்பு இருக்கக்கூடாது. சொல்கிறோம்ல, குழந்தைய தொடக்கூடாது, எல்லாம் தான். ஆனால் ஒரு நிமிஷம் அந்த குழந்தையோடைய வேவ்லென்த்தோட நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, தீர்ந்துது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் வாழை குழைச்சிட்டு பக்கத்தில் வந்து நிற்கும். உங்ககிட்ட திட்டு வாங்குறதே அதுக்கு ரொம்ப சுகமாக இருக்கும். எனக்குன்னு சில குழந்தைங்க இருக்காங்க, வெளியில் போயாச்சு, அவங்க பெரிய பெரிய ஆட்கள், ஆனாலும் வந்து ரூமில் உட்காந்து மேம் 4 வார்த்தை நறுக்குன்னு திட்டுங்க மேம், ரொம்ப நாளாச்சு, எல்லாரும் ரொம்ப பாராட்டுறாங்க, நீங்கள் சொல்லுங்கள், இதெல்லாம் உன் பிரச்சனை, இதெல்லாம் உன் பிரச்சனை சொல்லிட்டே வாங்க மேம். நான் வளரணும். ஆசிரியருக்கு மட்டும்தான் கண்ணு பார்த்து என் பிரச்சனைகளை சுட்டி காட்டுற தைரியம் இருக்குது. மற்றவங்கெல்லாம் கொண்டாடுவாங்க. நான் பெரிய மந்திரியாக இருக்கலாம், ஊர் பூரா என்னை கொண்டாடலாம், ஆனால் நீங்கள் மட்டும் சொல்லுவீங்க, இல்லைடா இந்த இடத்துல நீ தப்பு பண்ணுறதாங்கமே அப்படின்னு சொல்லுவீங்க. மாற்றிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மிஸ். உங்கள் கையில் எழுத்தாணியை கொடுத்து இறைவன் எத்தனையோ பேர் தலையெழுத்தை மாற்றி எழுதணும்னு முடிவு பண்ணிட்டான். சரின்னு சொல்ல வேண்டிய ஒரே விஷயந்தான் உங்களுக்கு இருக்குது. எத்தனையோ குழந்தைங்களுடைய தலையெழுத்து மாற்ற போகிறீங்க, நீங்கள் தான் மாற்ற போகிறீங்க. முடிக்கிறதுக்கு முன்னால் உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய ஒன்று, ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவன், அவனுக்கு அதற்கான அடிப்படை தகுதிகள் இல்லை. அவனுக்கு எப்போவுமே ரொம்ப 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 பயம். அவன் பேர் ஏஜே கிரானி. அவனுடைய பேராசிரியர் சொல்கிறார், யூ வில் நெவர் பிகம் அ சர்ஜன். மாட்டேன், கத்தி எடுத்த கை நடுங்குது, மாட்டேன், அவ்வளோதான். அவன் அதை நம்பிட்டான். அவன் காதுகளில் அதுவே தான் இருக்குது. அதனால் அவன் என்னென்னா ஹிஸ் ஜஸ்ட் அ ஜென்ரல் ஃபிசிஷியன். வெறும் ஆயின்மெண்ட்டு, மருந்து, மாத்திரை இதை கொடுத்து அனுப்புறது, ஊசி எடுத்து குத்துறது கூட அவனுக்கு பயம். அவனுக்கு எங்கே வேலை கிடைக்குது தெரியுமா? ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய வனப்பகுதியில் மரம் எல்லாம் அரிந்து போடக்கூடிய டிம்பர் மார்ட் அப்படின்னு சொல்லுவோமே, அந்த இடத்துல அவனுக்கு வேலை கிடைக்கிது. அங்கே என்ன வரப்போகுது? வைரல் ஃபீவர் வரும், அந்த பனியினால் வரக்கூடிய காய்ச்சல் வரும், அவ்வளோதானே. அதுக்கு மருந்து கொடுத்தா போதும், அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவன். ஆனால் ஒரு நாளைக்கு அவருக்கு என்ன இருக்கும்? ஒரு சின்ன அறை, அங்கே ஒரு உடன் டேபிள், அது மேலே ஒரு பாத்திரம், அதில் எப்போதுமே ஒரு சுடுதண்ணீர். ரொம்ப வயதான போன அவர் ஒரு செவிலி ஒருத்தங்க, இதை எடுத்துக்கூட அதை எடுத்துக்கூட, பஞ்சு வச்சுக்கட்டு, மருந்து வச்சுக்கட்டு, அவ்வளோதான். அங்கே இருந்துட்டு இருக்கும்போது, ஏன்னா இவருக்கு கையில் கத்தி எடுத்தாலோ ஊசி எடுத்தாலோ ஆசிரியர் சொன்னது காதில் விழும், யூ வில் நெவர் மேக் அ சர்ஜன், யூ வில் நெவர் மேக் அ சர்ஜன். சரி, உட்காந்துட்டு இருக்கும்போது வெளியில் திடீர்னு பெரிய சத்தமும் ஓலமும் கேட்கும். வெளியில் வந்து பார்ப்பாரு, அந்த வெட்டி அறுத்து வீழ்த்திய அந்த மரங்களில் ஒன்று ஒரு 26 வயதான இளைஞனுடைய நடு முதுகில் வந்து அப்படியே விழுந்திருக்கும், அவ்வளோதான். அவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 3 மாதமோ 4 மாதமோ தான் ஆச்சு. அவன் மனைவி, குழப்ப, அம்மா, அப்பா அத்தனை பேரும் அவனை கொண்டு வந்து போட்டு இவர் முன்னால் வச்சு தெய்வம் மாதிரி இவருக்கு பண்ண தரப்பா, நீங்கள் தான் காப்பாற்றணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனை, டிசம்பர் மாதம் பனி கொட்டிகிட்ருக்கு ஸ்காட்லாண்டில். ஆம்புலன்ஸ் வரணுன்னா 2 மணி நேரம் ஆகும்.
திரும்பி கொண்டு போகிறது 2 மணி நேரம் ஆகும். ஆக இவனுக்கு ஒரு அறுவை சிகிச்சை தொடங்கணும்னா குறைந்தபட்சம் 5 மணி நேரம் ஆகிடும். அதற்குள்ளே இது அழுத்தி முதுகெலும்பு உடஞ்சி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தண்டுவடத்தின் நரம்பு நசுங்கி இருக்கும். இதை இந்த ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே அதை செயல்பட வைக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இடுப்புக்கு கீழே அவனுக்கு செயலிழந்து போயிடும். தெரியும். அழுதுட்டு எல்லாரும் வெளியில் உட்காந்துட்ருக்காங்க. அரைக்கதவை சாத்திட்டு அவனை கொண்டு வந்து வச்சாச்சு. குப்புற படுக்க வச்சிருக்கு. இவனை எப்படி ஒன்றும் பண்ண வேண்டாம். செதஞ்சு போன அந்த எலும்புகள் நடுவில் இருந்து அந்த நரம்பை கொஞ்சம் காப்பாற்றணும். அவ்வளவே தான். அதற்கு ரத்த ஓட்டம் இருக்கணும். அதை பண்ணணும். அதற்கு சின்ன அறுவை சிகிச்சை பண்ணி தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. அந்த செவிலிப்பெண் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. கையில் அந்த கிட்ட வச்சிட்ருக்காரு. காதுக்குள்ளே ஆசிரியர் சொன்னது கேட்குது. யூ வில் நெவர் மேக் அ சர்ஜன். நீயாவது அறுவை சிகிச்சை பண்ணுதா? முதல்ல ஏஜே கிரானின்னு சொல்கிறாரு. மனதை கல்லாக்கிட்டு எங்கள் ஆசிரியரையும் அவர் சொன்ன வார்த்தையும் பிடிச்சி வெளியில் தள்ளுனேன். நான் நீங்கள் சொல்கிறத நான் நம்ப மாட்டேன்னு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் முடிவு பண்ணேன். ஒன்றா இது தப்பாக போகும், இல்லைன்னா சரியாக போகும். ஆனால் செய்யாமல் இருக்கிறது மிகப்பெரிய தவறு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இவரை காப்பாற்றுவேன். வெளியில் நீங்கள் காப்பாற்ற போகிறீங்கிற தெய்வம் மாதிரி பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆட்கள், கையில் பயின்று இருக்கக்கூடிய கலை. அடுத்த 1 மணி நேரத்தில் செதஞ்சு போன எலும்புகளை நகர்த்தி அந்த நரம்புக்கு மட்டும் ரத்தம் போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணியாச்சு. இதை பண்ணி முடிக்கும்போது பார்த்தா அந்த கால் விரல்கள் அசையுது. தப்பிச்சிடலாம். இனி கொண்டு போய் அறுவை சிகிச்சை. 2 மணி நேரத்துக்குள்ளே ஆம்புலன்ஸ் வந்தாச்சு. நகர்த்தாமல் அப்படியே கொண்டு போயாச்சு. ஒரு 6 மாதம் கழித்து ஒரு ஊன்றுகோலை வச்சு மெதுவாக ஊனி அதே ஆள் திரும்பி வராரு. அவரை பார்க்கும்போது இவர் நினைக்கிறார், என்னுடைய ஆசிரியரையும் அவர் கொடுத்த சாபத்தையும் வெளியில் நான் அன்றைக்கி தள்ளி இருக்கலைன்னா இன்றைக்கி நடமாடக்கூடிய நிலைமையில் ஒருத்தர் வந்திருக்க மாட்டார். ஆசிரியர்களுடைய வார்த்தைகள் அவ்வளவு வலிமை வாய்ந்தவை. மிக வன்மையாக ஒரு குழந்தையை நீ உருப்பட மாட்டேன்னு நீங்கள் சொல்லக்கூடியது எங்கே போய் படுன்னு தெரியாது. அதனால தான் நமக்குன்னே வள்ளுவன் எழுதியிருக்கான், யாகாவாராயினும் நாகாக்க. ஆசிரியனுக்கு தான் யாகாவாராயினும் நாகாக்க. சொல்லிடாதீங்க, குழந்தைங்க வளரமாட்டான்னு சொல்லிடாதீங்க, உருப்பட மாட்டான்னு சொல்லிடாதீங்க, மேலே வரமாட்டான்னு சொல்லிடாதீங்க. உங்கள் வாயால் சொன்னீங்கன்னா அது சாபமாக மாறிப்போகும். இன்னைக்கு வீட்டுக்கு போய் இந்த பண்புகள் இருக்கான்னு பார்க்குறீங்க. வேறு எதுவுமே நீங்கள் பார்க்க போகிறது இது மட்டும்தான். இது இருந்தால் அஸ்திவாரம் ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். அஸ்திவாரம் மிக உறுதியாக இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் விஸ்வரூபம் எடுக்கணும்னு தான் காத்துட்ருக்கோம். நீங்கள் விஸ்வரூபம் எடுக்கணும்னு. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு மிகவும் இணக்கமான ஒரு குரல் இருக்குது. அவர் பக்கத்தில் நின்று அதை சொல்கிறத கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்ச ஒரு குரல். என்னது தெரியுமா? அது வெள்ளத்தனைய மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு. போகும்போது தாமரை குளத்தை பார்த்தீங்கன்னா அல்லியோ ஆம்பலோ நேற்று பெய்த மழையில் தண்ணீர் மேலே வந்ததுன்னா வெள்ளத்து அணையது. அது போன்றது என்னது? மலரின் நீட்டம். மலர் எவ்வளோ உயரம் போகும் அப்படிங்கிறது நீர்மட்டம் உயர உயர மலம் மேலே போகும் மலர். மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. எங்கே போய் நிற்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ அங்கே போய் நிற்பீங்க. ஆனால் எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவர். ஆனால் அடியில் ஒரு பிரச்சனை இருக்கே, எண்ணியர் திண்ணியராக பெறின். நான் பாதி சொல்லி நிறுத்தும் போதெல்லாம் உங்களையே ஏன் ஆசையோடு பார்க்குறேன்னு தெரியுமா? மிச்ச வரியை நீங்கள் சொல்ல மாட்டீங்களான்னு. மிச்ச வரி உங்களுக்கு தெரியணுமே, நீங்கள் சொல்லணுமே. ஆசிரியர் பயிற்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களாச்சு. வள்ளுவன் விரல் நுனியில் வந்து உட்காரணுமே. நம்ம முப்பாட்டனுக்கு முப்பாட்டனாச்சு. எந்த கோர்ட்டுக்கும் போகாமல் எந்த கேஸும் வாதாடாமல் மொத்தமாக சொத்துரிமை வேணும்னா வள்ளுவனுடைய அத்தனை பாடல்களையும் உள்ளங்கையில் எடுத்துகிட்டு போகலாமே. இதை விட பெரிய நீதி சொன்ன நாடு கிடையாதே. நீதி சொன்ன நாட்டில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களாச்சே. விடைபெறுறதுக்கு முன்னால் ஈச் ஒன் ஆஃப் யூ இஸ் அ டிராஃபிக் சிக்னல். ஞாபகம் வச்சுக்கோங்க. டிராஃபிக் சிக்னல் என்ன பண்ணணும்? இரவோ பகலோ அதை பற்றி கவலை கிடையாது. நம்ம ஊரில் 10 மணி ஆனால் அணைக்கிறாங்களே, அப்படியெல்லாம் கிடையாது. டிராஃபிக் சிக்னல் எப்பவும் எரியணும். பச்சை நேரத்தில் இருக்கணும், சிகப்பை காட்டணும், மஞ்சளை காட்டணும். அத்துமீறாமல் ஒரு சமுதாயம் இருக்கணும்னா ஆசிரியர்கள் பொறுப்பானவர்களாக இருந்தே ஆகணும். ஒரு காவல்துறை தலைவர்கிட்ட நான் போய் கேட்டபோது, எங்கள் ஏரியாவுக்கு ஒரு காவல்துறையில் ஒருத்தரை போடுங்க, டிராஃபிக் ரெகுலேட் பண்ணணும், ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு சொன்னபோது சிரிச்சிட்டே அவர் சொன்னார், மேடம் 10,000 பேருக்கு ஒருத்தர் கிடச்சா ஜாஸ்தி மேடம், அவ்வளோதான் எங்ககிட்ட காவல்துறை. ஐயோ 10,000 பேருக்கு ஒருத்தரா, பத்தாதே அப்படின்னு நான் பயந்து சொன்னபோது அவர் சிரிச்சிட்டே சொன்னார், 9,999 பேரை நீங்கள் வகுப்பில் கவனிங்க, அத்துமீற ஒருத்தனை நாங்கள் வெளியில் பார்த்துக்குறோம், அவ்வளோதான். மாரல் போலீஸிங்.
ஆக 9999 பேரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா மாயைகளையும் விலக்குங்க. உங்களுடைய நடையுடைய பாவனை மேலே நீங்கள் கண்ட்ரோல் கொண்டு வாங்க. உங்கள் வார்த்தைகள் மேலே உங்களுடைய கண்ட்ரோல் இருக்கணும். பாரதி சொன்ன ரௌத்திரம் பழகு ரௌத்திரம் பழகு அப்படின்னு சொல்லி ஆசிரியர் கொப்பளிச்சு அமில வார்த்தைகளாக பிள்ளைங்க மேலே தூக்கி வீசுறதுக்கு பேர் ரௌத்திரம் பழகு இல்லை. ரௌத்திரம் பழகிறதுக்கு முன்னாலே அவன் இன்னொன்று சொல்கிறான், ஐம்பொறி ஆட்சி கொள் அப்படிங்கிறான். ஐம்பொறியை ஆட்சி கொள்ளாதவனால ரௌத்திரம் பழக முடியாது. 2 தான் பழக சொல்வான், போர்த்தொழில் பழகு ரௌத்திரம் பழகு. இது 2 தவிர அவன் பழக சொன்னது வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா இராணுவ வீரன் கையில் ஒரு ஆயுதம் கிடைச்ச உடனே எல்லாரையும் சொல்கிறது கிடையாது. ஆசிரியர் 10 குழந்தைங்க கிடைச்ச உடனே வாரி வாரி கோவப்படுறது கிடையாது. பழக்கணும், ரௌத்திரத்தை பழக்கணும். வானா வரணும், போனா போகிற அளவுக்கு ரௌத்திரத்தை பழக்கணும். அந்த ரௌத்திரத்திற்கு தான் இன்னொரு பெயர் பொறுப்புணர்வு. காந்தியடிகளுக்கு ரௌத்திரம் வந்தது, ஆங்கில ஏகாதிபத்தியம் ஒழிந்தது. லூயி பாஸ்டருக்கு ரௌத்திரம் வந்தது, வெறிநாய்க்கடிக்கான மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அன்னை தெரசாவிற்கு ரௌத்திரம் வந்தது, ஏழை மக்களுக்கு வாழ்வு கிடைத்தது. ஆசிரியருக்கு ரௌத்திரம் வந்தால் குழந்தைகளின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். ஆனால் ரௌத்திரம் என்பதற்கு ஒற்றை பொருள்தான் இருக்கிறது, பொறுப்புணர்வு. ரௌத்திரம் பழகின ஆசிரியர்களாக, உங்களை நீங்களே கண்டறிந்த ஆசிரியர்களாக இன்று மாலை அந்தரங்கமாக உங்களை பற்றி ஒரு ஆய்வு நீங்கள் பண்ணுங்க. எத்தனை நான் கதவை இடித்தாலும் மாற்றம் அப்படிங்கிற கதவுக்கு தாழ்பால் மட்டும் உள்ளதாக இருக்கு. நீங்களாக திறந்தீங்கன்னா கதவு திறக்கும். இல்லையா, மாற்றம் ஜாடையிலேயே ஏமாற்றம் வரும், தடுமாற்றம் வரும், வேறு எந்த மாற்றமும் வராது. எதிர்காலத்தில் ஏதோ பள்ளியின் பெரிய ஆசிரியர்களாக உங்களை பார்க்கணும். உங்கள் குழந்தைங்கள அமோகமாக வானுயர வளர்ந்து போய் நிற்கணும். அதை பார்க்க கேட்கக்கூடிய நல் ஊழ் எனக்கு வாய்க்குமே. ஆனால் இன்றைக்கி நீங்களும் நானும் சந்தித்தது சத்தியம். சத்தியங்கள் எல்லாமே சாத்தியங்களும் கூடத்தான். நன்றி, வணக்கம்.